ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் நான் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி பிசைய போகிறேன். எதனால் அப்படின்னா, இடியாப்பம் புளியறதுக்கும் அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ நான் அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சுருக்கிறேன். ரொம்ப கொதிக்க தேவையில்லை, லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெந்நீயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த சூட்டோடய அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடணும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உருண்டை உருட்டி இடியாப்பச்சல் போட்டிருக்கிறேன். இதில் அந்த உருண்டையை போட்டு 2 உருண்டை போட்டுக்கிறேன். இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம். வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இப்போ வருது. புளியறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இடியாப்பத்தை வேக வச்சுக்கலாம். சாதாரண அரிசி மாவில் செய்கிற இடியாப்பம் வேகிற அதே டைம் தான், வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். கையில் ஒட்டவே இல்லை. இப்போ இடியாப்பத்தை தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். துணியிலையும் ஒட்டவே இல்லை. இதுக்கு தொட்டுக்க வெல்லம், தேங்காய், நாட்டு சக்கரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான இடியாப்பம் ரெடி.